இப்போ நம்ம வந்து பன்னீர் 65 செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு, 1/4 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, கொஞ்சம் ஃபுட் கலர் ரெட் கலர் சேர்க்குறேன். ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கலந்துக்கிடும். இந்த அளவுக்கு நல்லா விஸ்க் வச்சு அடிச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் அடிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கட்டும், ரொம்ப தண்ணி ஆக்கிறாதீங்க. இப்போ நம்ம இதோட சேர்த்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிடலாம். தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாது, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த முறைலாம் அடங்கிருச்சு. அவ்வளோதான், பன்னீர் 65 ரெடி. சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள்.